வணக்கம். பாத்தீங்கன்னா இந்த வகுப்புல வந்து நீங்க 2018 வந்து பார்ட் 1க்கான விடைகளை சொல்லி பார்க்க போறோம். நான் செய்தி பார்க்க சொல்லியிருந்தேன். கடந்த வகுப்புல வந்து சொல்லியிருந்தேன் செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விலகவா இருக்கும்னு சொல்லி. அப்படி செய்தி பார்க்காதவர்கள் வந்து குரூப்ல ஷேர் பண்ணப்பட்டிருக்காடா அப்ப இது பேப்பர் இல்லாட்டி உங்கள்ட்ட இருக்க மாட்டேங்கிறேன். பெரும்பாலும் இருக்க மாட்டேங்கிறேன். மற்ற யூடியூப்ல போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சுப்பேன். டவுன்லோட் நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி செய்து கொள்ளலாம் செய்யாதார்கள் வந்து. இப்போ வந்து உங்களை குரூப்ல ஷேர் பண்ணிட்டு நினைக்கிறேன் இல்லையா? யாருக்காவது பேப்பர் கிடைக்காம இருக்கான்னு சொல்லி பாருங்க. இல்ல உங்கள்ட்ட இருக்குன்னு சொன்னா செய்து பாருங்க. முதல்ல ஒரு 10 கேள்வி வந்து டக்குனு என்ன எல்லாராலையுமே முதல்ல ஒரு 10 கேள்வி வந்து வடிவா செஞ்சு முடிக்க முடியும்டா. சரியா? 10 கேள்வி என்பது ஒரு மிக ஒரு இலகுவான கேள்வியா தான் இருக்கும். ரைட், செய்யாதார்கள் வந்து செய்து பார்த்து பண்ணுங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா முதலாவது கேள்வியில இருந்து தொடங்குவோம். சரி, முதலாவது கேள்வியை பார்ப்போம். இப்ப நீங்க என்ன எக்ஸாம் போறதுக்கு முதல்ல வந்து எங்களுக்கு என்னன்னு சொன்னா பாசிபிள் கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு போக சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து கடந்த 2018 2020 வரைக்கும் நான் இந்த பாசிபிள் வந்து பார்க்க போறோம். இந்த வகுப்புல வந்து தொடர்ச்சியான வகுப்புல வந்து இணைந்திருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்னன்னு சொன்னா மிகவும் பிரயோசனமானதா இருக்கு. சரியா? ரைட், பாப்பா முதலாவது கேள்வி சொல்லுவாங்க. 10 மனிதர்கள் ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு 6 நாட்கள் எடுப்பார் என மதிப்பிடப்பட்டுள்ள வளமையா வார ஒரு கேள்விதான். அதன் 2 மடங்கான வேலையை செய்து முடிப்பதற்கு 8 மனிதர்களுக்கு எடுக்கும் நாட்கள் எண்ணிக்கையிடம். அது என்ன சொல்லியாங்கன்னா, அதாவது என்ன சொல்லிக்கிறாங்க, அடையாப்ப எல்லாருக்குமே டெலிகிராம் செக் பண்ணலாம் நினைக்கிறேன். ஏன்னா டெலிகிராம் செக் யாருக்குமே டெலிகிராம் இல்லாத இருக்கீங்களா? எது டவுட்னு சொன்னா டெலிகிராம் பண்ணிக்கணும். சொன்னா வாட்ஸ்அப் நீங்க சூம்ல செட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா எனக்கு பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ என்ன செய்றீங்க, டெலிகிராம் செக் பண்ணிக்கணும்னா லிங்க் இருக்கா போடுறேன், ஜாயின் ஆகிக்கணும். ஏற்கனவே ஜாயின் ஆகிறது உங்களுக்கு லிங்க் எல்லாம் போட்டு பின்னணும்னு நினைக்கிறேன். இல்லாடி சர்ச் பண்ணி நீங்க ஜாயின் ஆகிக்கலாம். சரியா? ஓகேதானே? டெலிகிராம் சென்ட் பண்ண டேட்டா முடிஞ்சுதா? ஓகே, வெரி குட். சரியானே, பிரச்சனை இல்லை. அடுத்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு டெலிகிராம்ல வந்து செட் பண்றது கஷ்டமானாங்க, டேட்டா பிரச்சனையானாங்க, ஜூம் டேட்டாவே செட் பண்ணக்கூடிய மாதிரி அதை அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லிடுவோம். சரி பாருங்க, இப்ப இதுல 10 மனிதர்கள் ஒரு வேலையை செய்து கொடுப்பது 6 நாட்கள் அப்படின்னு சொன்னா 10 மனிதர்கள் சொல்லும் போது நாங்க முதலாவது பார்ப்போம். முதலாவது வேலையின் அளவை நாங்க பார்ப்போம். சரியான, அதாவது வேலை ஒன்று அளவு, வேலை அளவு என்ன செய்யணும் நம்மளுக்கு, அதாவது 10 மனிதர்கள் வந்து 6 நாட்கள் எடுப்பாங்க ஒரு வேலை செய்து. 10 மணி எத்தனை மனிதர்கள் சொல்லிப்பாங்க, 10 மனிதர் 6, அதாவது 60 மனிதர்கள். இது பழமையானது கேள்வியான. சரி, 60 மனித நாளா இருக்க போற. இதை பாத்தீங்கன்னு சொன்னா இது இந்த 2 மடங்கான வேலையா? சரியா, இது 2 மடங்கான வேலை. சரியான, இது 2 மடங்கான வேலைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், இது ஒரு என்ன இந்த வேலையின் அளவு 60 சொன்னா இது 2 மடங்கான வேலை 120. 60 தர 2 இருக்கப்படும். அதாவது என்ன இருக்க போற எங்களுக்கு 120. இந்த 120 மனித நாள்ன்ற வேலையை செய்து முடிப்பதற்கு 8 மனிதர்களுக்கு எத்தனை நாளா? அப்ப இதுல வந்தது எங்களுக்கு என்ன இருக்க போற, மனிதர் தர நாளா இருக்க போது. மனிதர் தர நாள். சோ நான் என்ன செய்ய போறோம், மனித தர நாள்ன்றவரை நாங்க என்ன செய்ய போறோம், மனித நாளை பிரிச்சோம்னா கடைசியா மிஞ்ச போறவங்களுக்கு என்ன இருக்க போற, என்ன எங்களுக்கு என்ன மனித நாட்கள் மிஞ்ச போகுது. அப்புறம் என்ன செய்யணும், 8 ஆள் பிரிக்கணும். அப்ப 8 ஆள் பிரிச்சோம்னு சொன்னா என்ன வர போறாடாமா, அதாவது 15 நாட்களாக இருக்கு. 15 நாட்கள். சரியா? முன்னுக்கு முதல்ல கேள்வி உனக்கு எல்லாமே உனக்கு பேசிக்கான ஒரு கேள்வியா. நம்ம 10 கேள்வி 15 கேள்வி பார்த்தேன்னு சொன்னா நீ பாஸ் ஆயிடும். சரி, நீ என்ன செய்யற, தொடர்ந்து வந்து கேள்வி நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். உனக்கு வேற எக்ஸாம் கேள்வினாலும் சரி, டேர்ம் எக்ஸாம்னாலும் சரி, எல்லாம் எந்த கேள்வின்னு சொன்னா உனக்கு தொடர்ந்து நீ செஞ்சு சொன்னா முன்னுக்கு வர ஒரு கேள்வி வந்து பேசிக்கான ஒரு கேள்வி தானே இருக்குதா? சரியா? ரைட். அப்ப அடுத்தது பார்த்து கொள்ளுங்க. என்ன சொல்லி சொன்னா காரணிகளை காட்டாம். சரியான, அடுத்த பார்த்தோம்னு சொன்னா என்ன சொல்லி சொன்னா 2வது கேள்வி வந்து, அதாவது உருவில் தர காரணிகளை காட்டாம். 2x வர்க்கம் சக x சயார் இவர் என்ன காரணியை காட்டாம். ரைட், காணுமா? என்ன சொல்லி சொன்னா காரணி காண்றது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குமா? ஒரு சின்ன ஒரு விஷயம் தானே. அதாவது 2x வர்க்கம் சக x சயாறு. இது வந்து நான் நினைக்கிறேன் நம்மளுக்கு, அதாவது வந்து நான் நினைக்கிறேன் இந்த என்ன எங்களுக்கு, அதாவது பணமானதுக்கு வந்து எப்படி ஒரு கேள்வி வந்து நினைக்கிறேன். சரியானே, முன்னுக்கு வந்து ஒரு குணம் இருக்கீங்க, அதாவது வளமையா நாங்க செஞ்சிருப்போம் x வர்க்கம் சக x சயாருன்னு சொல்லி வளமையா செஞ்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல எங்களுக்கு என்ன சொன்னா 2x வர்க்கம் சக x சொல்லி வந்திருக்காரு. அப்ப 2x வர்க்கம் சக x சயாருன்னு சொல்லி வரும்போது நாங்க என்ன செய்ய முடியும், எங்களுக்கு இந்த 2ஐயும் இந்த மைனஸ் 6ஐ பெருக்க போறோம். இந்த 2ஐயும் இந்த மைனஸ் 6ஐ பெருக்க போறோம். அப்ப பெருக்கிறோம்னு சொன்னா எங்களுக்கு என்னன்னா -12 என்று வர போறோம். -12 -12.
அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு பெருக்கும் போது எங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா -12. அப்ப -12 காரணியை நீங்க பார்க்க போறீங்க. 12 காரணி எங்களுக்கு என்ன 1 தர 12 12, 2 தர 6 12, 4 தர 3 எங்களுக்கு 12 இருக்க போறேன். அப்ப இங்க -12 சொன்னா கட்டாயம் எங்களுக்கு என்ன உங்களுக்கு விளங்குது, ஏதோ ஒரு குறி வந்து எங்களுக்கு என்ன இருக்க போறோம்னு சொன்னா மைனஸா இருக்கு. ஏன் பிளஸ் இன்னும் மைனஸ் தானே, பிளஸ்ஸையும் தர மைனஸையும் பெருக்கும் போதுதான் எங்களுக்கு என்ன வர போற மைனஸ் வருவேன். அப்ப எங்களுக்கு என்ன இதுல வந்து மைனஸ் வர்றான்னு சொன்னா பெருக்கைக்கு மைனஸ் சொன்னா ஏதோ ஒரு குறி எங்களுக்கு மைனஸ் வர போறேன். அப்ப உங்களுக்கு விளங்கணும் மைனஸ் வந்தா 2 இலக்கத்துக்கு என்ன ஒரு இலக்கம் வந்து பிளஸ் ஒரு இலக்கம் மைனஸ் இருந்தா வேற குறிகள் என்ன செய்ய போறாரு எங்களுக்கு காலிபட போறாரு. வேற குறிகள் என்ன செய்ய போறாங்க எங்களுக்கு காலிபட போறாரு. அப்ப காலிபட போறாருன்னு சொன்னா இவடத்தை வந்து எங்களுக்கு அதாவது இந்த சக எக்ஸ் என்றது அதாவது சக எக்ஸ் ஒரு எக்ஸ் அதாவது சக ஒரு எக்ஸ் என்றது இவர் எங்களுக்கு என்ன கழிபட்டு தான் எங்களுக்கு இந்த சக ஒரு எக்ஸ் வர போறாரு. அப்ப சக வருதுன்னு சொன்னா கழிபட்டு தான் வர போறாரு. அப்ப எங்களுக்கு என்ன இந்த 2 முறையும் வேற வேறதா கழிபட்டு வர போறான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான். அப்ப கழிபட போறாரு. அப்ப சக எக்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன சொன்னா பெரியதான குறி எங்களுக்கு என்ன இருக்கணும் சகவா இருக்கணும். அப்ப நான் இங்க போடுவோம் பெரியானது இவர் சக இவர் சய இவர் சக இவர் சய இவர் சக இவர் சய. அப்ப நான் கழிக்கைக்கு இதுல என்ன வர போறேன் 11 வர போறேன். இதுல கழிக்கைக்கு 4 வர போறேன். இதுல கழிக்கைக்கு 1 வர போறேன். பெரிய சக 1 வர போறேன். அப்ப யார் எங்களுக்கு இந்த எக்ஸென்டர் சக எக்ஸென்டர் பிரிக்க யாரால முடியும்னு சொன்னா இந்த 4 ஆலையும் 3 ஆலையும் தான் முடியும். அப்ப நான் என்ன செய்ய பண்ணா 2x வர்க்கம் சக 4x சய 3x சய 6. இப்ப பாருங்க 4x இருந்து 3x போனா மேல ஒரு x வரும் தானே, சரியா தான் வந்திருக்கேன். 2x வர்க்கம் பின்னால -6 வந்திருக்கேன். அப்ப நான் என்ன செய்யறோம் இந்த முன்னுக்கு இருந்து என்னத்தை பொருள் 2x என்பதை பொருள். அப்ப 2x வெளியால பொது எடுத்தோம்னு சொன்னா இவருக்கு என்ன இருக்க போறாரு எக்ஸ் மட்டும் இருக்க போறாரு. சக 2 இந்த இடத்துல பெருக்கி பாருங்க எக்ஸ் ஆர் எக்ஸ் பெருக்கினா எக்ஸ் வர்க்கம் 2 3 இருக்க போறாரு. 2 ஆல 2 பெருக்கினா 4 எக்ஸ் இருக்க போறாரு. அப்ப இங்க எக்ஸ் 2 வந்து சொன்னா இந்த இடத்துல நாங்க என்ன செய்யறோம் -3 நீங்க வெளியே எடுத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் 2 தான் பெருக்கி பாருங்க -3 தர எக்ஸ் வந்து -3x -2 பிளஸ் மைனஸ் 2 சரியா வந்திருக்கு. அப்ப இங்கேயும் எக்ஸ் 2 இங்கேயும் எக்ஸ் 2. அப்ப எக்ஸ் 2 நாங்க வழியால் எடுத்தோம்னு சொன்னா மிச்சமா இந்த இடத்துல என்ன இருக்க போற இந்த இடத்துல 2x என்ற வரும். இந்த இடத்துல -3 என்ற வரும் இருக்க போற சரியா. அப்ப என்னங்களுக்கு காரணியா இருக்க போற 2x வர்க்கம் சக எக்ஸ் சக 6 காரணி என்னவா இருக்கும் எக்ஸ் 2 2x -3 இருக்கு சரியா. இதோட சின்ன ஒரு விஷயம் தானே என்ன எங்களுக்கு இவரை பெருக்கித்தான் நான் என்ன செய்ய போறேன் காரணி காணுவோம்ன்றதை மட்டும் இதுல பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா சரியா இருக்கு. அடுத்த கேள்விக்கு போவோம். இதோட பழமையா ஆர்வம் கேள்வி நடப்பது இதெல்லாம். அடுத்த கேள்வி என்ன சொல்லணும் எங்களுக்கு உருவில் தரப்புள்ள தகவலுக்கு ஏற்ப எக்ஸின பெருமானத்தை காட்டாம். இது எங்களுக்கு பேசிக்கான ஒரு மெத்தட் தான். இந்த பேசிக்கானது தானே மிச்சாக என்ன செய்யலையா என்ன புத்தகத்திலே செஞ்சு முடிச்சிட்டேன். எக்ஸாம் முடிய போதானே சோ புத்தகத்திலே செஞ்சு முடிய மாட்டேன் ஒரே ஐடியா புத்தகத்திலே செஞ்சு முடிச்சிட்டேன். எக்ஸாமுக்கு செய்யறது எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல்ல நாங்க கட்டாயம் வந்து பேப்பர் செஞ்சுட்டு போனோம் அதை ஞாபகத்துல வச்சுக்கோ சரியான. எக்ஸாம் போறேன் நீ வேற ஒரு புத்தகம் எடுத்து படிக்க தேவையில்லை. எக்ஸாம் உனக்கு வருதுன்னு சொல்லிங்க எக்ஸாம் டைமுக்கு நீ என்ன செய்யணும்னு சொன்னா வேற ஒரு புத்தகம் எடுத்து படிச்சுட்டு போறது இல்லை கணித பொறுத்த வரைக்கும் சரியான. திருப்பி ஒருக்கா பாஸ் செஞ்சு தான் பார்க்க போறீங்க. சோ நீ என்ன செய்யுங்க புக்ல செஞ்சீங்கன்னு சொன்னா இன்னொரு தடவை செய்ய உங்களுக்கு என்ன செய்யணும்னா தோணாது. அதே எனக்கு போன்ல பிடிஎஃப் இருக்குன்றதுக்காக போனை வச்சு நீ செய்யலாம்னு சொல்லி பார்த்தாலும் போன் வச்சு செய்ய மாட்டேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னா நீ போனை வச்சு செய்யும் போது அங்க வந்து எனக்கு என்ன வேற எங்கேயாவது மைண்ட் இருக்கும் அப்ப அங்கால கொண்டு போயிருவீங்க. சோ என்ன செய்யாத இந்த புத்தகத்துல முதல் இப்ப நீ எக்ஸாமுக்கு போகும் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்னா புத்தகத்துல செய்யாதீங்க சரி. அந்த எக்ஸாமுக்கு போற டைம்ல வந்து நீ புக்லயே செஞ்சுட்டு போ. புக்ல செஞ்சு பாருங்க ஒரு எக்ஸாம் பேப்பர்ல நான் எப்படி செய்ய போறோம்ன்ற மாதிரி புக்ல செஞ்சு பாருங்க சரியா. அடுத்த பேப்பர்ல செஞ்சுறாங்க 2019 2020 பேப்பர் செய்யாதீங்க. பாப்போம் இதுல எங்களுக்கு என்ன பண்ண ஐடியா எங்களுக்கு இருக்கா அப்புறம் வந்து எங்க அடி கொடுத்துட்டேன். இந்த கணக்கு விட வந்து இப்ப சொல்லலாது சரியா. கிளாஸ் முடிகிற எண்ட்ல வந்து கேளுங்க சொல்றேன். உருவில் தரப்புள்ள தகவலுக்கு ஏற்ப எக்ஸின பெருமானத்தை காட்டாம். உருவில் தரப்புள்ள தகவலுக்கு ஏற்ப எக்ஸின பெருமானம் என்ன செய்ய போறீங்க எப்படி காண போறீங்க எங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னா இந்த இடத்துல வந்து இவர் என்பது இவர் 3x இவர் x அதாவது முக்கோணின் அகக்கோணங்கள்ல கூட்டுது. முக்கோணின் அகக்கோணங்கள்ல கூட்டினு சொன்னா எங்களுக்கு என்ன வர போறாங்க எங்களுக்கு 180. சோ கூட்டுங்க 80 சக x சக 3x கூட்டணும்னு சொன்னா எங்களுக்கு இது பேசிக்கான 180 இருக்க போறேன். கூட்டு போற 80 அங்க என்ன செய்யறது கழிவிட போகுது. அப்ப x 3x என்ன வர போறாங்க எங்களுக்கு 4x 4x சமன் 180 மைனஸ் 80 இருக்க போறேன். அப்ப 4x எங்களுக்கு எந்த சமனா இருக்க போறேன் 180 மைனஸ் 80 100 இருக்க போகுது. பெருக்கு நாளாங்க பிரிச்சா எக்ஸ் என்ன இருக்க போறேன் எங்களுக்கு
100 கீழ் 4 அதாவது 25 பாகையா இருக்கு. 25 பாகை. சரியாமா? எங்களுக்கு முக்கோணி என்று வரும்போது எங்களுக்கு என்னன்னு சொன்னா, எங்களுக்கு வரப்போற இது பாத்தீங்கன்னு சொன்னா முக்கோணியை பொறுத்த வரைக்கும் அதாவது பேசிக்கா ஒரு 3 தானே. ஒன்று ஆகுக்கோணம் சம்பந்தமானது வரும். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன இருக்க போற ஆகுக்கோணத்துக்கும் புறக்கோணத்துக்குமான தொடர்பு வரும். சரி, ஆகுக்கோணத்துக்கும் புறக்கோணத்துக்குமான தொடர்பு. அடுத்தது புறக்கோணம் ஃபுல்லா இதே வேற முக்கோணியை பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஒரு கோணம் சம்பந்தமான உனக்கு வேற போற ஒரு முக்கோணி தந்து போட்டு கேட்க இந்த 3ல ஒன்று தான் சுத்தி கேட்க போறாங்க. சரியா? அது திருப்பி உங்களுக்கு நிறைய பேப்பர்ல செஞ்சிருக்கான். சோ நான் என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு மேலதிகமா நீங்க செஞ்சு பாருங்க. இப்படி ஐடியா எடுத்து செஞ்சு பாருங்க. அப்ப அடுத்த வேலையை பாருங்க. உருவில் ABCD ஒரு சதுரமாகும். BCE ஒரு ஆரசிரையாகும். கூட்டுறிவின் சுற்றளவு காட்டாம். கூட்டுறிவு சுற்றளவு எப்படி காணப்படுறீங்க? எங்களுக்கு சுற்றளவுன்னு சொன்னா என்ன பண்ணுங்களுக்கு? அதாவது சுற்றளவு சொன்னங்களுக்கு என்ன? ஏதோ ஒரு புள்ளியில நீங்க தொடங்கினீங்கன்னு சொன்னா அந்த புள்ளியில சுத்தி கூட்டிட்டு வரதான் சுற்றளவா இருக்கு. சரியா? சுத்தி கூட்டிட்டு வர சுற்றளவு. அவ இப்படியே நாங்க சுத்தி வந்தோம்னா சுற்றளவா இருக்க. இந்த டொட்டட் என்றவர்களுக்கு என்ன செய்யணும்? சுற்றளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்காரு. இந்த டொட்டட் என்றவர்களுக்கு இந்த சுற்றளவு தேவையில்லை. சரியா? அப்ப இதை கிளியர் பண்ணணும்னு சொன்னா பாருங்க, இவர்களுக்கு என்ன சொன்னா சதுரமா. அப்ப இவர் ஏழு. அதே மாதிரி இந்த இடமும் எங்களுக்கு என்ன பண்ணிருக்கு? 7ஆ தானே இருக்கும். அப்ப இத பாருங்க என்ன சொல்லி BCE ஒரு ஆரசிரையா. ஆரசிரை இந்த பில்லியன் நீளம் காரணத்துக்கு சமன்பாடு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஆரசிரை ஒன்று பில்லியன் காரணத்துக்கான சமன்பாடு என்ன சொல்லுது? ஆரசிரை பில்லியன் காரணத்துக்கான சமன்பாடு அதாவது உங்களுக்கு வட்டத்தின் சுற்றளவு காரணத்துக்கான சமன்பாடு என்ன சொல்லுன்னு சொன்னா 2πr இருக்கும். வட்டத்தின பரப்பளவு காரணத்துக்கு சமன்பாடு πr இருக்கும். அப்ப ஆரசிரை இந்த பில்லியன் வட்டம் சுற்றளவுன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன சுத்தி கூட வரீங்க. இந்த இடம் தான் சுற்றளவா இருக்க போற. பரப்பளவுன்னு சொல்லியிருக்கேன். இது இன்னும் மொத்த பரப்பளவு காணப்படுறீங்க. சரியா? அப்ப என்ன வரப்போறோம்னு சொன்னா எங்களுக்கு முழு வட்டத்துக்கு எங்களுக்கு என்ன வருதோ அதுதான் இந்த ஆரசிரைக்கு வரப்போறாரு. ஆனா என்னன்னு சொன்னா அது ஒரு பகுதி வரப்போறாரு. இப்போ அரை வட்டம்னு சொன்னா அரை தர 2πr போடுற மாதிரி, 2 வட்டம்னு சொன்னா 2 தர 2πr போடுற மாதிரி. இங்க எங்களுக்கு என்ன சொல்றதுன்னா இதுல இந்த கோணம் எங்களுக்கு அதாவது தீட்டான்னு இருக்கும் போது ஆரசிரை பில்லியன் காரணத்துக்கான சமன்பாடு தீட்டாவின் கீழ் 360 தர பில்லியன் இடத்துக்கான சமன்பாடு என்ன இருக்கும்? இங்க உள்ள 2πr இருப்பேன். 2πr இருப்பேன். தீட்டா உங்களுக்கு தெரியுமா இல்லையா? தீட்டா எங்களுக்கு என்ன இருக்கு? 90 கீழ் 360 தர 2 தர பைக்கு பாரு 22 கீழ் 7 தர 6 என்ன இருக்க போற? இந்த இடத்துல 7ஆ இருக்க போற. அப்ப சுருக்குவோம். 7 சுருக்கலாம். 94. சரியான மேலைங்களும் என்ன பழமையா நீ 94 தெரியாட்டி என்ன செய்யலாம்? ஞாபகம் வச்சுக்கோ. பழமையா வர்ற ஒரு கணக்கு தாண்டா. சரி, 90 320 சொன்னா 90 320 சொல்லிங்கன்னா 4 தான் வரும். சரியா? சுருக்கிறது கஷ்டமா இருக்கிற ஜீவன்களும் இப்படி ஐடியால வச்சுக்கொள்ளுங்க. அப்ப ஈரொண்டு ஈரி 2 மேலே கீழே தான் சுருக்கப்படும். சரியான கீழே பெருக்கப்படும், மேலே பெருக்கப்படும். மேலே கீழே சுருக்கப்படும். ஈரொண்டு ஈர் 11. அப்ப உங்களுக்கு இந்த இடம் என்ன வர 11ஆ இருக்க போற. அப்ப இந்த இடம் 11 சொன்னா இவர் 7 அதே மாதிரி BC இவர் 7ன்னு சொன்னா இவர் மாறதானே. அப்ப இந்த இடம் 7ஆ தான் இருக்க போற. மொத்தமா எங்களுக்கு எத்தனை எழுதுக்க? 1 2 3 4. அப்ப 7 தர 4 சக 11. அப்ப என்னாங்க 28 சக 11 கூட்டணும் என்ன இருப்ப 39. இந்த இடத்துல என்ன சென்டிமீட்டருங்க. சோ சென்டிமீட்டரை போட மறக்காதீங்க. சரியான சென்டிமீட்டரை போட மறக்காதீங்க. 39 சென்டிமீட்டர். சரியாடாப்பன் ஒரு சின்ன ஒரு விஷயம் எங்களுக்கு என்ன சுற்றளவு சொல்லும் போது சுத்தி கூட்டம் எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த சுத்தி கூட்டுற இடத்துல எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு சொன்னா எங்களுக்கு இந்த இடம் இந்த வில்லியன் காரணத்துக்கான சமன்பாடு எங்களுக்கு தெரியாம இருக்கும். வில்லியன் காரணத்துக்கான சமன்பாடு எங்களுக்கு சொன்னா வட்டத்தின் சுற்றளவு காரணத்துக்கான சமன்பாடு 2πr இருக்கும் போது இவரை ஆரசிரை என்றதால தீட்டா கோணம் நினைச்சோம்னு சொன்னா தீட்டா 360 இருக்க போறேன். தீட்டா 360. சரியா? ஓகே தானே? அப்ப இந்த கேள்வியும் எங்களுக்கு ஓகேடா. அடுத்தது சுருக்கட்டா. சரியா? சுருக்க என்ன 4x - 1 இது ஒரே தொடர்ந்து வார கேள்வியாண்டா. x இன் 2x தொடர்ந்து வர்ற ஒரு இடம் தான். சரியா? x-க்கு பதிலா a தருவாங்க, 2x 2a தருவாங்க. சில x-க்கு பதிலா 2 முன்னுக்கு தந்து 2a முன்னுக்கு தந்து பின்னுக்கு a தருவாங்க. பலமையான வேற கணக்கு நீ பாத்துருக்க எக்ஸாம்ல எல்லாம் பலமா பாத்துருக்க. அப்ப உனக்கு என்ன சொல்ல எந்த இடத்துல என்ன செய்யணும்னா x-க்கு 2x ஹோமோசிக்கான ஒரு பேசிக்கான சின்ன மெத்தட். சரியா? இங்க 2x இருக்கா, இங்க x இருக்கா. அப்ப என்ன செய்யணும்னா எங்களுக்கு பாத்தீங்கன்னா இவர் x சொன்னா ஹோமோசிகளுக்கு என்ன இருக்கும்? சைடுல போட்டு கண்டினியூ சொன்னா ஹோமோசிக் தெரிந்தானே ஹோமோசிக்ல சம இன்னொரு கேள்வி வேற பண்ணீங்க நம்ம பெருசா நாங்க அது பெருசா கண்டுபிடிக்கும். சரியா? இல்லாட்டி ஏற்கனவே இந்த பாடம் உங்களுக்கு ஏற்கனவே படிப்பிச்சு தந்திருக்கேன். சோ நீ அங்கேயே பாத்துக்கொள்ளலாம். சரியா? அப்ப x-க்கு 2x ஹோமோசிக் இருக்குன்னா 2x இருக்குன்னா ஹோமோசிக் 2x. ஹோமோசிக் 2x என்ன பாருங்க இங்க x இருக்கு, அப்ப நாளைக்கு 2x இருக்கு.
சரியா? அப்ப நான் என்ன செய்யணும், இங்க கீழே 2ஆல பிரிக்கணும்னா 2x மாறுமா இல்லையா? அப்ப உங்களுக்கு சமவெளிக்கு தெரியும், கீழே 2ஆல பிரிக்கணும்னா கட்டாயம் மேலே நாங்க 2ஆல பிரிக்கிறோம். அப்ப ஈர்னாங்க கீழே 2ஆல x 2x வந்துட்டு ஈர்னாங்க என்ன இருக்க போறேன், 8 இருக்க போறேன், மைனஸ் இங்க 2x இருக்க போறேன், இங்கே 2x தான். அப்ப மேல உள்ள ஒன்று அப்படியே ஆகிறப்போ அப்ப கழிச்சோம்னு சொன்னா 7 2x. 7 2x தவிர ஒரு கலப்பு பின்னமா மாத்துங்க இருக்கா பாக்கலாம், ஒரு சில ஈவன் மாத்துங்க பாப்போம். 7 2x கலப்பு பின்ன மாறுமான்னு பாப்போம். மாத்திர என்ன வரும் உங்களுக்கு, 7 2x தவிர மாறுமா கலப்பு பின்னமா? இல்லையா? 7 2x மாற மாட்டேன், கலப்பினவாங்களால மாத்த முடியாது. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் நீங்க வில்லங்கத்துக்கு என்ன ஈர் 3, அதாவது 2x மேல் 3 எண்ணங்களை மேல கொண்டு மாத்தி போட்டு விடுறீங்களா பிறகு? சரி, 2x 3 2x மேல் 1 சொல்லி அடிச்சு விடுறீங்களா பிறகு? சரியா? என்ன தேவையில்லாத வேலைகளுக்கு போறாங்க. வெளியே பின்னமா உங்களுக்கு என்ன கலப்புனா மாத்திரம் கேட்டுக்க மாட்டாங்க. சரியான நம்மளா ஒன்னால என்ன செய்யற, இப்படி 7 2 வந்தாலும் நீ அப்படியே கொடு, பிரச்சனை கிடையாது. இப்ப இந்த x வர இடத்துக்கு பதிலா சரி x எனக்கு வேற இல்லை, x வரையில 7 2 தான் பார்த்து 7 2 கொடுங்க, உனக்கு பிரச்சனையே கிடையாது. சரி, இதுங்களுக்கு என்ன ஃபைனல் சுருக்கக்கூடிய அளவு சுருக்கி கொடுத்துருக்கோம். இதை நாங்க தசமானத்திலேயோ இந்த கலப்பு நான் மாத்தி கொடுக்கணும்னு அவசியம் எங்களுக்கு கிடையாது. சரியானே? அப்படி மாத்தி அந்த இந்த இதுக்கு வேலைக்கு போகாது. அப்ப 2x கொடுத்தாலும் உனக்கு என்ன வேணும்னா ஆன்சர் இதுக்கு வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. உருவில் ஏபிசி ஒரு நேர்கோடாகும். உருவில் ஏபிசி ஒரு நேர்கோடாகும். தரப்புள்ள தகவல்களுக்கு ஏற்ப டிஏபியின் பருமனை காண்க. ஆனா எல்லாருக்குமே எக்ஸாம் நடந்திருக்கு நினைக்கிறேன். என்ன எக்ஸாம் ஒருத்தருமே நினைக்கிறேன் வந்து எக்ஸாம் மார்க்ஸ் சொல்லல இந்த ஈவன்கள். சரியா? அதே மாதிரி என்ன நீங்க இதுவும் எடுத்து போடல, போட்டோவும் எடுத்து போடல. சோ அந்த எக்ஸாம் மார்க்ஸ் வந்த ஈவன் வந்து என்ன செய்றீங்க, போட்டோ ஒரு பிடிஎஃப் போன்ல எடுத்து வாங்கி அதை என்ன செய்றீங்கன்னு சொன்னா ஆன்சர்ல எனக்கு அனுப்பி போடுங்க. சரியா? உங்களை எத்தனை மார்க்ஸ் எனக்கு சொல்லுங்க. என்ன உங்களோட மார்க்ஸ் எல்லாம் எத்தனை மார்க்ஸ் பார்த்தா அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். இவ்வளவு காலம் படிச்சே பிள்ளைகளுக்கு யோசனமா இருக்கின்ற மாதிரி எங்களுக்கு தோணும். ஒருவில் ஏபிசிகளும் நேர்கோடாகும். அப்ப நேர்கோடு இருந்தீங்க, அப்ப நேர்கோடு சொல்லி எங்களுக்கு என்ன நடக்க அடுத்த கோணங்களை கூட்டுதை பற்றி எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க அதை கவனிக்க போறோம் எங்களுக்கு விளங்குது. அடுத்தது கேட்டுக்கான டிஏபியின் பருமனை காணலாம். அப்ப எந்த இடத்துக்கு கேட்டுருக்காங்கன்னு சொன்னா இந்த இடத்தை கேட்டுருக்காங்க. டிஏபி இந்த கோணத்தை கேட்டுருக்காங்க. எப்படி காணலாம் பாருங்க. இந்த பிசிடி என்ன இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு இருசமூக முக்கோணி. ஏன்னா பிசிடி ஒரு இருசமூக முக்கோணி. அப்ப இருசமூக முக்கோணின்னு சொன்னா சமனான பக்கங்களுக்கு எதிர்வுள்ள கோணங்கள் சமம்னு சொல்லி நாங்க படிச்சிட்டோம். அப்ப இந்த பக்கத்துக்கு எதிர 30, அப்ப இந்த பக்கத்துக்கு எதிர எங்களுக்கு என்ன இருக்கு, இந்த நம்ம வந்து 30 இருக்க போறேன். இப்ப கொஞ்சமா தான் சொன்னாங்களுக்கு முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகிற புறக்கோணம் அதன் அகத்து கோணங்களை கூட்டுதை சமன். சோ இந்த கோணங்களுக்கு என்ன சொன்னா, அதாவது அகத்து இந்த பக்கத்து, அதாவது பிசிடி என்ற இந்த முக்கோணில சிபிஏ என்றது ஒரு நீட்டப்பட்ட நேர்கோடா இருக்க போறேன். அப்ப அந்த நேர்கோடுல எங்களுக்கு என்ன செய்யறோம், அடுத்த கோணங்கள கூட்டுதை எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு அதுங்களுக்கு கண்டுபிடிக்க என்ன உள்ளுக்குள்ள கண்டுபிடிக்க அவசியம் இல்ல. நேரடியா நீங்க என்ன செய்யறீங்க, அதாவது இவர் 30 இவர் 30 சொன்னா முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தில் நீட்ட புறக்கோணம் அதன் அகத்து கோணங்களை கூட்டுதை சமன். அப்ப இந்த நம்மளுக்கு என்ன இருக்க போற 60 பாயா இருக்க போறேன். அப்ப இந்த இடம் 60 பாயிண்ட் சொல்லி காட்டிட்டோம். சரியா? இந்த இடம் நாங்க 60 பாயிண்ட் சொல்லுவோம். அப்ப இந்த இடம் 60 பாயிண்ட் சொன்னா இனி பாருங்க சமனான இந்த முக்கோணி ஏபிடி என்ற முக்கோணி பாருங்க சமனான பக்கத்துக்கு எதிரோள்ள கோணம் என்ன இருக்க போறேன் எங்களுக்கு சமனா இருக்க. அப்ப என்ன இருக்கு 60 பாயிண்ட். சார் பேப்பர் என்னன்னு தெரியல, இன்னும் போடலாம் மார்க்ஸ் போடணும். மார்க்ஸ் போட்டீங்க நீங்க போட்டீங்க ஒரு 60 வரைக்கும் தான் நினைக்கிறேன். இதுக்கான மார்க்ஸ் சொல்லியிருந்தாலும் நினைக்கிறேன். சரி, மறைக்கணும்னு சொல்லல போல இருக்கு. சரியா? எக்ஸாம் நானும் அதை பற்றி உங்களுக்கு என்ன இரண்டாம் இல்லை. என்ன செய்றீங்க, என்னோட மார்க்ஸ்ல வந்து அடுத்த மார்க்ஸ்ல வந்து எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. அதே மாதிரி சார்கிட்ட சார் அதை தேடி பிடிச்சா அந்த மார்க்ஸை நீங்க என்ன செய்றீங்க போட்டோ எடுத்து போட்டீங்கன்னு சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சரியா? ரைட், ஓகே. அடுத்த கேள்விக்கு போங்க. எல்ஜி 26.3 பெருமானத்தை காட்டாம். 26.3 பெருமானம். அடே உங்களை ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன். அதாவது உனக்கு என்ன செய்யறான்னு சொன்னா மடக்கைய வந்தா சுட்டிக்கு மாத்த சொல்லுவாங்க, சுட்டியில வந்தா மடக்கைய மாத்த சொல்லுவாங்க. இந்த 2 மெத்தட் தான் உங்களுக்கு திரும்ப வரப்போகுது. சரியா? மடக்கையா இருந்தா உங்களுக்கு என்ன இருக்க போறாங்க, எங்களுக்கு சுட்டிக்கு மாத்தினாலும், சுட்டியா இருந்தா மடக்கையை மாத்தினாங்க. அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு என்ன இருக்க போற சுட்டியில இருக்காரு. அப்ப சுட்டியில உள்ளவரை நீங்க முதல்ல என்ன செய்யணும்னா மடக்கைக்கு மாத்துங்க. சுட்டியில உள்ளவரை நீங்க என்ன செய்யுங்க மடக்கை மாத்துங்க. அதாவது log
A இந்த B சமன் C ன்னு சொன்னா நான் இவரை சுத்தி எழுதுங்க. இந்த B இங்கால இருக்கும்போது இந்த A என்ன செய்வாருன்னு சொன்னா இங்க வருவார். A இங்க வந்து C இங்க மாறும். சரி, C வந்து மேல போறேன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு 26.3 சமன் என்ன இருக்கு வர 10 இந்த 1.42. இவரை நான் என்ன செய்யணும்னா மடக்கை இந்த டைப்ல மாத்தப்படும். அப்ப எங்களுக்கு என்ன B மாதிரி அப்படியே இருக்க போற. அப்ப மடக்கைக்குள்ள லொக்குக்குள்ள 26.3 அப்ப 26.3 சரியா. இங்க அடியில உள்ளவர் இங்க அடிக்கு வார. அப்ப இங்க அடி 10 இருக்கு அப்புறம் இந்த காலுக்கு இங்க 10க்கு வர போற சமன். அப்படியே மேல இருக்கிறது C என்ன வருது அப்படியே கீழே இறங்குற. அப்ப 1.42 அப்படியே இறங்க 1.42 இறங்க போறேன். அப்ப பாருங்க எங்களுக்கு தெரியும் LOG அதாவது லொக் 10 எங்களுக்கு என்ன இருக்கு எல்ஜியா இருக்க போற லொக் 10 எல்ஜி. அப்ப நீங்க என்ன செய்வீங்க இந்த லொக் 10க்கு பதிலா நீங்க கொண்டு போய் என்ன செய்யணும்னு சொன்னா எல்ஜியை கொடுக்க முடியும். அப்ப எல்ஜி 26.3 சமன் என்ன இருக்க போற 1.42. அப்ப கேட்ட கேள்விங்களுக்கு என்ன எல்ஜி 26.3 பெருமானம் நீங்க மாத்தி கொண்டு போ தண்டுபாட்டுக்கு வர போற விட வந்து இந்த விடையெல்லாம் வந்து சேரும் உங்களுக்கு சரியா. இந்த மடக்க கேள்வி அந்த முன்னாள் ஒண்ணு என்ன உனக்கு அதாவது பெருசா வேறு எங்கேயாவது நீ தேடி பிடிச்சு கண்டுபிடிக்க மாதிரி ஒரு கேள்வியும் உனக்கு வராது. ஒன்றில் இப்படி இருந்தா இப்படி மாத்திக்கிட்டு வாங்க இப்படி இருந்தா இப்படி மாத்திக்கிட்டு வரும் அவ்வளவுதான் விஷயம் இந்த மடக்க கேள்வியில சரியா. உன்னை சுத்த வர்றதுக்கான ஒரு கேள்வி உனக்கு வரப்போறது கிடையாது அந்த இடத்துல. ரைட் ஓகே. அப்ப இந்த கேள்வி நாங்க செஞ்சிடலாம். அடுத்த கேள்விகளை போவோம். உம் 80 சென்டிமீட்டர் வர்க்கம் பரப்பளவுள்ள ஒரு செவ்வகத்தாள் அடிநாரை 14 சென்டிமீட்டர் திண்ம செவ்வட்ட உருளையின் வளைபரப்பளவு செப்பமாக மூடுமாறு ஒட்டப்பட்டுள்ளது. உருளையின் உயரத்தை காட்டான். அதாவது அந்த உருளைன்ற என்ன சொல்ற அடியின் அடி வந்து 14 சென்டிமீட்டர் இருக்கு. அடியின் ஆறு வந்து 14 சென்டிமீட்டர் வட்டத்தோட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த பேணியோட நிச்சுக்கணும் அந்த பேணியை சுத்தி ஒட்ட போறாங்க. சரி அந்த பேணியை சுத்தி ஒட்ட போறாங்க. ரைட். அவ சுத்தி ஒட்ட போறான்னு சொன்னா உங்களுக்கு என்ன விளங்குன்னு சொன்னா அதாவது வளை மேற்பரப்பு பரப்பளவு தான் இங்க உங்களுக்கு மறைமுகமா தந்திருக்கணும் ஓமா இல்லையா. இங்க தரப்பட்டது எங்களுக்கு என்ன சொன்னா ஒரு உருளை என்ன வளை பரப்பளவு வளை மேற்பரப்பு. வளை மேற்பரப்பு எங்களுக்கு என்ன சொல்லுது அதாவது கீழே பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது உங்களை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்ன அதாவது வட்டத்தின் நீளத்தோட அதாவது 2πr என்றோட என்ன இருக்க போறேன் எயிட் சேர போறேன். சரி என்ன காரணம் உங்களுக்கு இப்படித்தான் இருக்க போறாரு. சரி இவரை இப்படித்தான் இருக்க போறாரு அந்த உருளை என்றவர். இவரை நாங்க அப்படி விரிச்சோம்னு சொன்னா இப்படி செவ்வகமா மாறுவேன். செவ்வகமோ சதுரமோ ஏதோ ஒன்றா மாறுவேன். இந்த இவர் என்னவா இருக்க போறான்னு சொன்ன இவர் வந்து அதாவது இந்த வட்டத்தின் இந்த சுற்றளவா இருக்க போற வட்டத்து உங்களுக்கு தெரியும் ஆறுடைய வட்டத்தின் சுற்றளவு உங்களுக்கு தெரியுமா இல்லையா. மேலதான் பார்த்துருந்தாங்க ஆறுடைய வட்டத்தின் சுற்றளவு 2πr. அப்ப இந்த நிலம் உங்களுக்கு என்ன இருக்கும்னா 2πr இருக்க போற. அதே மாதிரி இந்த நீளம் உங்களுக்கு என்ன இருக்கும் எச்சா இருக்க போகுது. அப்ப இவரான உங்களுக்கு பரப்பளவு என்ன செய்யப்படுறாரு 2πr எச்சா இருக்க போற. இந்த 2πr எச்சா உங்களுக்கு என்ன இருக்கும் சொன்னா 880 சென்டிமீட்டர் வரைக்கும். சென்டிமீட்டர் நான் போடல கடைசியா வந்து படிக்க போடும். இப்ப பாருங்க 6 வந்து 14 தந்து கொண்டு தந்து அதே 2 தர பைக்கு பாரு 22 7 தர 6 வந்து 7 தர 8 தந்துங்க தெரியல கேட்டுங்க 280. 7 மணி எங்க சுருக்கூடிய சுருங்க 7 மணியை சுருக்கலாம். அவ பெருக்கினா எங்களுக்கு என்ன வரப்ப அதாவது 44 என்ன சொல்லிடா 7ல 14 மாறி போட்டீங்க. 7ல 14 14 சொன்னீங்க நீங்க என்ன சொல்றீங்க சுருக்கி எங்களுக்கு என்ன வரும் அந்த இடத்துல வந்து 2 7 7 2 14 இருக்கு பாரு சரியான. பெருக்கிங்கன்னு சொன்னா என்ன செய்ய 88. அப்ப 88 ஏஜ் சுருக்கி போட்டு பெருக்கணும் 88 80 பெருக்கிற 80 நீங்க வந்து பெருக்கினா பிரிச்சா 88 என்ன இருக்க போற 88 சொல்லி பிரிவிட போறேன். அவ பிரிச்சு சொன்னா 10 சென்டிமீட்டரா இருக்கு. கடைசி அதை என்ன செய்ய அளவோட போட்டு பண்ணுங்க சரியான சென்டிமீட்டர் அலைகள் மார்க்ஸ் குறைச்சி விட்டாலும் என்ன செய்வாங்க குறைச்சி விட்டுருவாங்க. என்ன செய்றீங்க இந்த இடத்துல என்ன செய்யணும் சொன்னா அலைகளை போட்டுக் கொள்ளுங்கடா. ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க சரியா. அடுத்த கேள்வி ஏபிசிடி என்பது வட்டத்தின் மீது உள்ள 4 புள்ளிகள். ஏபிசிடி என்பது நாம் வட்டத்தின் மீது உள்ள 4 புள்ளிகள். அப்ப 4 புள்ளியும் தெரியும் எங்களுக்கு என்ன சொன்னா எங்களுக்கு இது ஒரு நாட்புக்கள் நினைச்சாங்கன்னா வட்ட நாட்புக்கள் வருவேன். ஏன்னா அந்த ஐடியா எங்களுக்கு தெரியும் சரியா. வட்ட நாட்புக்கள் வரலாம். வட்ட நாட்புக்கள் எல்லா இடம் வருவோம்னு சொல்லிக்கோங்க. ஏன்னா எல்லா இடம் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. தேவை கேட்ட மாதிரி வட்ட நாட்புக்கள் தெரியும் வட்ட நாட்புக்கள் யூஸ் பண்ணுவோம். இங்க கேட்ட கேள்வி டிஇ இங்க இருக்க டிஇ
சி டிஇசி பெருமானம். அப்ப டிஇசியை பார்த்தோம்னா எங்களுக்கு ஏதோ சொன்னா ஏதோ ஒரு முக்கோணி எடுத்தோம்னா ஒரு பக்கத்துல நின்று புறக்கோணம் மாதிரி ஐடியா எங்களுக்கு வருது. அவ பாருங்க இதுல இருந்து நான் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த முக்கோணி இந்த ஏதாவது ஒரு கோணத்தை கண்டா இந்த டிஇசியை கண்டது இந்த முக்கோணி ஏடிஇ என்ற முக்கோணில இந்த ஏ என்ற கோணத்தை நாங்க கண்டுபிடிச்சோம்னு சொன்னா சோழி முடியும். அப்ப உங்களுக்கு தெரியும் வட்டத்துல ஒரே அடியில அமைந்த பருதி கோணங்கள் எங்களுக்கு என்னவா இருக்கும் எங்களுக்கு சமன். அப்ப என்ன இந்த அடியிலான எங்களுக்கு என்ன டிசி என்ற அடியிலான எங்களுக்கு அந்த 15 பாகுது, அதே டிசி என்ற அடியிலான எங்களுக்கு என்னது ஏ என்றது உருவாரு. சோ எங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு என்ன இருக்க போற 15 பாரு. அவ பாருங்க நீ இந்த ஏஇடி என்ற முக்கோணிய நீட்டைக்கு ஏஇசி வருத ஏஇசி நீட்ட நேர்கோடு. அப்ப முக்கோணி ஒன்று ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகிற புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை சமன். சோ என்ன இருக்கு எங்களுக்கு 40 பிளஸ் 15 55 பாகையா இருக்கு. 55 பாகையாக இருக்குமாடா. சரியாப்பன் 55 அடே சூம் செட் நான் பண்ணிருக்கீங்கடா அப்பன். சரியானே வெரி சொல்லிடா. சூம் செட் பாக்கணும்னு சொல்லி நீ யோசிக்க கூடாது. என்ன சொன்னா நான் ஜூம் செட் எனக்கு என்ன சொன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கணும்ன்றதுக்காக இங்க டெலிகிராம் பண்ணி வச்சிருக்கேன். எது டவுட்னு சொன்னா டெலிகிராம்ல போட்டு போடுங்க. சரி உங்களுக்கு குரூப் லிங்க் இல்லைன்னு சொன்னாலும் என்ன இந்த டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லி சேட் பண்ணி போடலாம் சார் ஏதாவது சொல்லி சேட் பண்ணி பாருங்க டெலிகிராம்ல போய் உங்களுக்கு வருவேன். சரியான அப்படி இல்லாட்டி இந்த வீடியோல கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். டிஸ்கஷன்ல யூடியூப்ல போடும்போது எடுத்து அதுல ஜாயின் பண்ணலாம் நீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு விஷயம் தானே இதெல்லாம் எங்களுக்கு என்ன நிறைய ஏற்கனவே இந்த ஜீவனில் எல்லாம் எங்களுக்கு என்ன முதல்ல இருந்தே பாஸ்வேர்ட் கிளாஸ் இருக்காங்க. சோ அவங்க என்ன டக்கு போட்டு இருக்காங்க. சரியானே மற்ற நீங்க என்ன செய்யணும்னா இப்படி போடக்கூடிய மாதிரி வரும். இந்த 3 பாஸ்வேர்ட்லயே நீ வாடிவா தெளிவாயிருந்தா உனக்கு நீ யோசிக்காது. சரியானே ஒரு 3 வாசகம் நான் செய்யும் போதே உனக்கு என்ன சொன்னா இது பற்றியோட தெளிவான ஒரு பழக்கம் கிடைக்கும். ரைட் அப்ப அடுத்த தீர்க்கட்டான். அதாவது எக்ஸ் வர்க்கம் சாரி எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 36 சமன் 0. எங்களுக்கு என்ன சொன்னாங்க இந்த 30 இவர் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் y வர்க்கம் என்ற காரணிக்கு உடனே ஞாபகம் உண்டா எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 36 சொன்னா நீங்க உடனே என்ன செய்யணும்னா இவர் இந்த டைப் மாத்திரம் சொல்லி பாருங்க. சரியா நீங்கள் இப்படி எங்களை செய்ய முடியும். ஆனா இந்த டைப் மாத்திரம் சொல்லி பாருங்க. என்ன செய்யணும் சொன்னா இந்த எக்ஸ் வர்க்கம் மைனஸ் y வர்க்கம் சொன்னா எக்ஸ்ஐ எக்ஸக y உங்களுக்கு காரணியா வருவாரா இல்லையா காரணியா வருவார். ரைட் அப்படி காரணியாகி உங்களால செய்ய முடியும். சரி அப்ப பாருங்க இவர் நான் என்ன செய்யணும்னா எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 36 ஆறுண்ட வர்க்கம் சமன் 0 எழுதலாம். ஆறுண்ட வர்க்கம் சமன் 0. ரைட் அப்ப உங்களுக்கு என்ன வரும் சொன்னா எக்ஸ் வர்க்கம் மைனஸ் y வர்க்கம். அப்ப உங்களுக்கு என்ன வரும் எக்ஸ்ஐ 6 எக்ஸக 6 சமன் 0. அப்ப உங்களுக்கு என்ன எக்ஸ்ஐ 6 சமன் 0 இருக்கணும். அல்லாட்டிக்கு உங்களுக்கு என்ன எக்ஸக 6 சமன் 0 இருக்கணும். சரியானே அப்ப கழிப்பர் 6 என்ன செய்யறாங்க எங்களுக்கு கூட்டுப்பட போற. சரியா கழிப்பர் 6 என்ன செய்யறாங்க கூட்டுப்பட சைவரோட 6 கூட்டுப்பட்டா எக்ஸ் சமன் 6 இருக்கும். கூட்டுப்பட 6 என்ன செய்யணும்னா கழிப்பட போகுது. அப்ப கழிவிட்டா 0ல இருந்து 6 போனா என்ன இருக்கும் எக்ஸ் சமன் மைனஸ் 6 இருக்க போற. சரியா இப்படியே நீங்க செய்ய முடியும். அப்படி இல்ல நீங்க என்ன செய்யலாம் உங்களுக்கு இப்படி வச்சுக்கோங்க இந்த மைனஸ் 36 கொண்டு வாங்க. அதாவது எக்ஸ் வர்க்கம் சமன்களுக்கு என்ன இருக்குன்னா 36 வருவேன். அப்ப எக்ஸ் சமன் என்னவா இருக்குன்னு சொன்னாங்க வர்க்கமூலத்துக்கு 36. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வர்க்கமூலம் நீ 36 நீங்களா வர்க்கமூலம் எடுத்தா சரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வர்க்கம் இங்க அளவுக்கு வர்க்கமூலமா மாற போகுது. நீங்க வர்க்கமூலம் எடுத்தா சில இடங்கள்ல நீங்க என்ன சொன்னா இப்ப நீளங்கள் வர்ற சமயங்கள்ல நீங்க பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த கிராஃப்கள் எல்லாம் இருந்தானே எங்களுக்கு என்ன அதாவது இப்படி என்ன பரவளைய கிராஃப் அந்த இடத்துல எல்லாம் நீங்க இந்த கட்டாயத்துக்கு எல்லாம் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய வரும். சரியானே எக்ஸ் வர்க்கம். சோ இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ் வர்க்கம் நீங்களா வர்க்கமூலம் எடுத்தா பிளஸ் மைனஸ் போடணும்ன்றது எப்பயுமே மறக்காதீங்க. சரியா பிளஸ் மைனஸ் போடணும்னு மறக்காதீங்க. அப்ப எக்ஸ் உங்களுக்கு என்ன பிளஸ் மைனஸ் 36 வெளியில வந்தா 6000. அப்ப உங்களுக்கு என்ன இருக்கு 1 எக்ஸ் சமன் பிளஸ் 6 எக்ஸ் சமன் மைனஸ் 6 இருக்கு. இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் பிளஸ் மைனஸ் எடுக்கணும்ன்றதை மறந்துடாதீங்க. சரியா அப்ப ஓகேடா ஓகேடா சரியானே. அப்ப அடுத்தது பாருங்கடா அப்ப 10 கேள்வி மற்றது என்னன்னு சொன்னாடா அப்ப முஸ்லீம்ல இருக்கீங்களா கிளாஸ்ல நீங்க என்னடா பண்ண அன்னைக்கு நான் சொல்லும் போது சொல்லியிருந்தீங்க அதாவது என்ன 7:30க்கு பிரதான அந்த நோட்பு என்ன சொல்லியிருந்தீங்க. ஆனா 2 சில பேர் சொல்லிங்க பாத்தீங்கன்னா அப்படியா சைன் அப் ரவா
அம்மா அப்படியாடா அந்த முஸ்லீம் பிள்ளைங்க சொல்லுங்க நம்மட அதாவது எந்த டைம் உங்களுக்கு இந்த டைம் வந்திருக்கா அடுத்த கேள்வி சூம் செட் பண்ணிருக்கீங்க பாப்போம் இருக்கா என்ன டைம் ஆகுது உங்களுக்கு நோன்பு அந்த டைம் இருக்க சொல்லுங்க ரிஸ்மா டக்குனு டைப் பண்ணி விடமா இதுல சூம் செட் பாக்கணும் உனக்கு டக்குனு போடுங்க என்ன டைம் உங்களுக்கு அந்த இது வந்து தொடங்குறது என்ன டைம் தொடங்குறது டக்குனு போடுங்கடாப்பா என்னடா இவ்வளவு முஸ்லீம்ல இருக்கீங்க ஒரு நாள் போட்டு விடுங்க 7 மணிக்கு தான் தொடங்குறதா சரி இப்ப 6 மணிக்கு நாங்க தொடங்கினா ஓகே யாருக்காவது 6 மணிக்கு போறதுல பிரச்சனை இருக்குன்னு சொன்னா எனக்கு இருக்கா சரி எனக்கு 6 to 6:30 ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் அப்படியா எல்லாருக்கும் ஒரே டைம் இல்லையா ஒரு நாள் இப்ப ஈவினிங் போல சொல்லியிருந்தாலும் 6:15 அப்படின்னு சொல்லி அது டைமுக்குள்ளதான் வரும் சார் அந்த டைமுக்குள்ளதான் வரும் 6 to 6:30 முடிஞ்சிட மாட்டீங்களா இல்ல 7 மணிக்கு பிறகா யாராவது ஒரு ஆள் சரியா டைம் சொல்லுங்களா அப்ப அந்த கிளாஸ் அரேஞ்ச் பண்றதுக்கு 7 மணிக்கு பிறகு போட்டு எல்லாருக்கும் ஓகே இருக்குமா அப்படின்னா ஓகேடா சரியா அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து என்ன செய்யணும் 7 இருந்து தொடங்கும் சரியா 7 மணிக்கு புறப்பட்ட ஓகே தான் நல்லா இருக்குது சோ என்ன செய்யணும்னு சொன்னா இன்னைக்கு வந்து என்ன சொன்னா இன்னைக்கு வந்து வெளியால போக வேண்டியிருக்கு நான் ஸோ ரெண்டே கிளாஸ் ஒரு ஏதோ நிப்பாட்டி விட்டு நாளைக்கு வந்து நாளைக்கு கிளாஸ் வரும் சரியா நாளை வந்து கண்டினியூஸா வந்து கொஞ்சம் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கோம் ரைட் குரூப்ல ஜாயின் ஆகிற வந்து என்ன செய்யணும்னா 7:30க்கு வேற கிளாஸ் இருக்காடா என்ன எல்லா நாளுமே இருக்கான்னு சொல்லி பாருங்க அந்த டைம் ஒர்க்கா போட்டுருங்க 7 மணிக்கு கிளாஸ் இருக்கா அந்த டைமை போட்டுருங்க நான் உங்களுக்கு அந்த டைம் ஒரு ஐடென்டி பண்ணி 7 மணிக்கு பிறகு தான் போட வரும் போல இருக்கு போட்டுருங்க அந்த வீடியோ இருக்க பார்ப்போம் சரியானே என்ன சொல்லியால் இவ்விரு தாயங்களின் பெருக்கம் மூலம் பெறப்படும் தாயின் வரிசைங்கிறான் அப்ப இது நான் நினைக்கிறேன் அந்த கடைசியா வந்து இது உங்களுக்கு 2-3 தடவை சொல்லி நினைக்கிறேன் ரைட் ஓகே முதலாவது இவர் இந்த வரிசை என்னன்னு சொல்லிடுறாங்க முதலாவது தாயத்தின வரிசை எங்களுக்கு இந்த 2 தாயம் பெருக்கப்படும்னு சொன்னா எப்படி இருக்கும்னு சொன்னா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இப்ப 2 தடவை 3 தொடங்கி எங்க 3 முடிகிறாரோ அந்த இடத்துல 3 தொடங்கினா மட்டும்தான் எங்களுக்கு என்னன்னு சொன்னா அந்த 2 தாயம் பெருக்கப்படும் இப்ப 2 தடவை 3 தாயமும் 3 தடவை 1 தாயங்களுக்கு பெருக்கப்படணும்னு சொல்லியிருக்க ரைட் இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சரியானே 3 தடவை 1 தாயம் பெருக்கப்படணும்னு சொல்லி அப்படின்னு தான் பெருக்கப்படுவேன் இந்த இடத்துல என்ன முடியுதோ இந்த இடத்துல அந்த தாயம் வந்து தொடங்குறதான் முடியும் அப்ப நீங்க என்ன செய்யணும்னா இந்த 2ஐயும் பாக்ஸ் பண்ணி விடு இவர் உனக்கு தேவைப்பட மாட்டேன் அப்ப மிச்சமா இருக்கிற தாயத்தின வரிசை என்ன இருக்குன்னா 2 தடவை 1 தாயமா வருவேன் 2 தடவை 1 தாயம் உனக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்ப 5 தடவை 2 தாயம் உனக்கு பெருக்கப்படுது 5 தடவை 2 தாயத்தோட 2 தடவை 3 தாயம் பெருக்கப்படும் சொன்னா இதுக்கு என்ன உனக்கு வருமானு சொன்னா இந்த தாயத்தின வரிசை உனக்கு என்ன வருமானு சொன்னா அதாவது இங்க 2 முடிகிறவ தொடங்கி இங்க முடிகிறான்னு சொல்லிப்ப முடிஞ்ச பாக்ஸ் பண்ணி விடு பாக்ஸ் பண்ணி விட மிச்சமா இருக்க போறா உனக்கு என்ன சொன்னா 5 தடவை 3 தாயம் சரியா அதாவது வர்ற வரிசை வந்து என்ன இருக்கணும்னா 5 தடவை 3 அப்ப 5 தடவை 1 தாயமும் 2 தடவை 1 தாயம் பெருக்கப்படுமான்னு சொல்லி பார்த்தா என்ன செய்யணும்னு சொன்னா பெருக்கப்படாது சரியான இந்த இடத்துல வந்து பெருக்கப்படாது இங்க என்ன முடிகிறாரோ அந்த இடம் வந்து இங்க தொடங்குறாரு இருந்தா மட்டும்தான் அந்த 2 தாயம் உனக்கு பெருக்கப்படாது அப்ப இந்த தாயம் என்ன செய்யணும் சொன்னா உனக்கு பெருக்கப்படாது அப்ப இதுக்கு வருஷ வருமானு இருக்கா வருஷம் உனக்கு வராது சரியா அப்ப இவருக்கு சொல்ல எனக்கு என்ன உனக்கு நிறை தர என்ன இருக்க போறாங்க இந்த அப்ப எங்களுக்கு என்ன இருக்க போற 3 தர 2 என்ற தாயம் இது இந்த வருஷம் என்ன இருக்க போற உங்களுக்கு 3 தர 2 இவர் எங்களுக்கு என்ன இருக்க போற 2 தர என்ன இருக்கும் 1 2 3 2 தர 3 சோ என்ன செய்றீங்க இதுல 2 பெருக்கப்படுவான்னு சொல்லுங்க 2 2 தொடங்குது அப்ப உங்களுக்கு என்ன சொன்னா பெருக்கப்பட வேற அப்ப இவர் 2 பேரும் உங்களுக்கு என்ன செய்யாது வராது